அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆளுமையின் பயணம் நிகழ்ச்சியினூடாக அக்குர்ணையின் சில சமூக சேவைகளை கல்வித்துறையில் செயல்படுத்தி கொண்டு வரும் இன்று நாம் சந்திக்க இருப்பது அஸ்டா சமூக சேவை மையத்தின் செயலாளர் ஃபசான் பிரதர் அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த சமூக சேவை மையம் எந்த அளவுக்கு இந்த அக்குர்ணை மண்ணில் சிறந்து விளங்குது, அதன் தாக்கங்கள் எந்த அளவுக்கு செலுத்தப்படுகின்ற விடயத்தை நாங்கள் ஒரு சில விடயங்களை பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதர் சொல்லுங்க, நீங்க இந்த அஸ்டா உடைய எந்த ஒரு பணியில் நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கீங்க? முதற்கண் இச்சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கு எனது மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த அஸ்டா ஹெல்பிங் ஹேண்ட் சொசைட்டி அமைப்பில் செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். இது ஆரம்பிக்கப்பட்டது கடந்த 9 வருட காலத்திற்கு முன்பு கௌரவ நிசர் ஹாஜியாரின் ஊடாக. அவர்தான் இந்த அமைப்பின் போஷகர். அவர் ஊடாக ஆரம்பிக்கப்பட்டது. சமூக பணியில் அல்லாஹ் அவருடைய ஆரோக்கியத்துல, பொருளாதாரத்துல, வாழ்க்கையில பரக்கத்து செய்யணும். அவ்வாறானவர்களுடைய பணி மகத்தானது. அல்ஹம்துலில்லாஹ். நான் மட்டுமல்ல, அக்குர்ணை மக்களே பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய பணி தொடரும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அஸ்டா மையத்தினூடாக எவ்வாறான வேலை திட்டங்களை நீங்க முக்கியமா முன்னெடுத்து கொண்டு போறீங்க? முக்கியமாக எமது அஸ்டா ஹெல்பிங் ஹேண்ட் சொசைட்டி அமைப்பானது அதனூடாக முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டம் கல்வி. நாங்க இடத்தை கொடுத்திருக்கிறது சிங்கள மொழி. இரண்டாவதாக சாதாரண தர பரீட்சையை எழுத இருக்கின்ற மாணவர்களை டார்கெட் பண்ணி அவர்களுக்கு தேவையான பாடங்களில் செமினார்ஸ், கிளாஸஸ் இவைகளை செய்து அந்த அடைவை எடுப்பதற்கான உதவிகளை செய்வது. ஓலெவல் பரீட்சையின் பிறகு அந்த 6 மாத கால பகுதிக்குள் அவர்களுக்கு தேவையான சிங்கள மொழியாக இருக்கட்டும், ஆங்கில மொழியாக இருக்கட்டும், அடுத்தது ஐடி தொழில்நுட்பம். ஸோ இந்த ரெண்டையும் நாங்கள் என்ன செய்யணும்னு கண்டா, அவங்களுக்கு ஓலெவல் பரீட்சைக்கு பிறகு அந்த 6 மாத ஆஃப்டர் ஓலெவல் ஏலெவலுக்கு பிறகு சிங்கள மொழி தெரியாம ஒரு பிள்ளை ஒரு அடைவு அடைஞ்சு கொள்ள இல்லாம பின்னுக்கு ஆகப்படும். நிச்சயமா சமூக சேவை மையத்தால இதுவரைக்கும் எத்தனை பாடசாலைகள் நீங்க போய் இதை செயல்படுத்துறீங்க இதுவரை? அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு இந்த அக்குர்ணை தாருல் பாலர் பாடசாலையிலே ஆரம்பித்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வின் ஏற்பாடு. நிச்சயமா அது உங்களுக்கு கூட தெரியாது. அதாவது 9 வருடத்துக்கு முன்னதாக நீங்க எங்க ஆரம்பிச்சீங்களோ அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். பாடசாலையில் தான் நான் முதலாக ஆரம்பம் செய்தேன். ஏறக்குறைய நாம் 1600க்கும் மேற்பட்ட தரம் 6 படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை சிறப்பாக முறையாக சிங்கள மொழி எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் பேசுவதற்கும் உருவாக்கி இருக்கின்றோம். அது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா போல்ச்சு. எமது டார்கெட் தரம் 6 மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் சிங்கள மொழியை சிறப்பாக கொடுத்தால் அவர்கள் நிச்சயமாக ஓலெவல் பரீட்சையிலே சிங்கள மொழியை ஒரு பாடமாக எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருந்து வருகிறது. அந்த முயற்சியில் நாங்கள் இன்று வெற்றி கண்டிருக்கின்றோம். ஆரம்ப கட்டங்கள்ல சிங்கள மொழியை ஒரு பாடமாக தெரிவு செய்ய எங்களோட ஆசிரியர்கள் ஓலெவல் வந்த பிறகு சொன்னா அவங்க தெரிவு செய்ய மாட்டாங்க. எனக்கு கேட்டால் அவங்க சிங்களத்துல ரொம்ப வீக் ஆகிக்கிறதுனால. அப்ப நீங்க இந்த முயற்சியினால பெரும்பாலான பிள்ளைகள் இன்றைக்கு அக்குர்ணையில சிங்கள மொழியை தெரிவு செய்யறவங்களா இருப்பாங்க நினைக்கிறேன். நிச்சயமா இதன் மாற்றங்களை நீங்க கடந்த 3 வருட காலமாக பார்த்தீர்கள் என்றால், உதாரணத்துக்கு அக்குர்ணை ஜாயிரா தேசிய பாடசாலையில நான் நினைக்கின்றேன் 2022ல 31 மாணவ மாணவிகள் சிங்கள மொழியை பெற்று அனைவரும் பாஸ் அடைந்தார்கள். 23ஆம் ஆண்டும் அதே நிலைமை. இப்பொழுது இன்று 36 மாணவர்கள் சிங்கள மொழி ஒரு பாடமாக ஓலெவல் பரீட்சையில இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். அது மட்டுமல்ல, நீங்க இந்த சிங்கள மொழியை முதல் முறையா ஆரம்பிச்சது இந்த பாடசாலையில்னு சொல்றீங்க. இது ஆரம்பிக்க கொள்ள எத்தனை பிள்ளைகளோட நீங்க ஆரம்பிச்சீங்க? 34 பிள்ளைகள் இருந்தார்கள். 34 பிள்ளைகள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அனைத்து பிள்ளைகளும் சிறப்பான அடைவை பெற்று இப்போதும் நான் நினைக்கின்றேன் அக்குர்ணை ஜாயிரா தேசிய பாடசாலையின் பழைய மாணவர்களாக சிலர் உயர்தர பரீட்சையிலே கற்றுக்கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க இந்த சிங்கள மொழியை அவங்களுக்கு வழங்குறது
ஏதாவது ஒரு பேமெண்ட் ஒன்று எடுத்துக்கொண்டு செய்றீங்களா இல்லாட்டி ஃப்ரீயா செய்றீங்களா? எப்படி அது இந்த சமூக மையத்தால செயற்படுது? அஸ்தா ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் சொசைட்டியின் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சிங்கள மொழி பயிற்சி 100% இலவசமாக வழங்கப்படுகின்ற ஒரு பயிற்சி திட்டம். 100%. அப்ப நீங்க எந்தவித பணம் அறவீடும் இல்லை? நாங்கள் எந்த விதமான பண அறவீடும் பிள்ளைகளிடமிருந்து பெறுவதில்லை. ஆனால் அதாவது சான்றிதழுக்கான பரீட்சை நடைபெறும் போதோ அவர்களிடமிருந்து 100 ரூபாய் நாங்கள் கட்டணமாக பெற்றுக்கொள்வதன் காரணம் அவர்களூடாக பெற்றார்களூடாக ஏதாவது ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த 100 ரூபாய் சான்றிதழ் இன்றைக்கு பிரிண்டிங் எடுக்கிறண்டாலும் அதை விட கூட போகும். அது நீங்க ஒரு அவங்களுக்கு ஒரு அதுல ஒரு உணர்வுபூர்வமா நானும் அவங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக அது இல்லாம செய்யலாம். இருந்தாலும் நீங்க அப்படியே எடுக்கிறீங்க. அது அது அவர்கள் சிலர் அதுல 80% மாணவர்கள் தருவார்கள். அதே நாங்கள் கணக்கில் எடுப்பதில்லை. இருந்தாலும் அவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் வரவேற்கின்றோம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்றால், நாங்க இந்த எங்களுடைய சமூகம் பெரும்பான்மை சமூகங்களால சூழப்பட்ட ஒரு பகுதியாக்குறோம்னு சொல்லும்போது, ஆனால் இதில் வாழக்கூடிய எங்களுடைய சமூகம் சிங்கள மொழி பேசுவதிலும் எழுதுவதிலும் வாசிப்பதிலும் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கக்கூடியவர்களாக கடந்த காலங்களில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஆக அந்த நேரத்தில் தான் எங்களுடைய கௌரவ போஷகர் நிசைஹர் ஹாஜியார் அவர்களுடைய எண்ணத்தில் உதித்த இந்த திட்டம், மகன் நாங்கள் கட்டாயம் எல்லா பிள்ளைகளுக்கும் சிங்களம் படிச்சு கொடுக்கணும் என்ற ஒரு ஆலோசனையை முன்வைத்தார். அப்பொழுது நானும் அந்த வேளையில எங்களுடைய புலமை பரீட்சை எடுக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு செமினார்ஸ் செய்து கொண்டிருந்தேன் சேர்ந்த காலம் அது. அப்ப உடனடியாக நான் சொன்னேன், நல்லது, இவங்க புலமை பரீட்சை ஸ்காலர்ஷிப் பரீட்சையை முடிந்தவுடன் இவர்கள் போறது கிரேட் 6க்கு. ஸோ இவர்களே அந்த இடத்துல நாங்க பாவிச்சோம்னு கண்டா தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் அதை முன்னெடுத்து போறதுக்கு சிறப்பாகவும் லேசாகவும் அவர்கள் இருக்கும் என்ற எண்ணத்துல அன்று நாங்கள் ஆரம்பித்த திட்டம் தான் இந்த சிங்கள மொழி திட்டம். ஸோ எங்களை சரௌண்டா இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை சமூகத்தோடு நாங்க சிநேகபூர்வமாக நட்போடு உறவோடு இருக்கணும் கண்டால் எங்களுக்கு ஆக முக்கியம் இந்த சிங்கள மொழி என்பதை நாங்க இனம் கண்டுதான் நீங்க செய்தீங்க. அந்த நோக்கத்துக்காகத்தான் எப்பவும் அந்த மக்களோட நாங்க வாழுங்காலம் எல்லாம் ஒற்றுமையோடும் நட்போடும் இருக்கணும் என்ற ஒரு பாரிய நோக்கத்தை வச்சுதான் நாங்க இந்த செயல் திட்டத்தை ஆரம்பிச்சோம். இந்த சமூக பணி அஸ்டா வெல்ஃபேர் அசோசியேஷன் மூலமாக செயல்படுத்தப்படுறது சிங்கள மொழிக்கு 9 வருட காலமாக முக்கியத்துவம் கொடுத்தேன்னு சொல்றீங்க. இந்த 9 வருடத்துக்கு முன்பட்ட காலங்கள் வரையும் இந்த அஸ்டா நிறுவனம் இயங்கிக் கொண்டுதான் இருந்ததா? நிச்சயமா. இந்த அளவுண்டா இந்த 9 வருட காலத்துக்கு முன்பு மணிக்கோணம் 8 வருட காலத்துக்கு முன்பு அக்குருண ஜாஹிரா டெவலப்மெண்ட் அசோசியேஷன் என்று எங்களுடைய அக்குருண ஜாஹிரா தேசிய பாடசாலையில பழைய மாணவன் என்ற ரீதியில வெளிவாரியாக அந்த பாடசாலைக்கு கல்வி சார்ந்த உதவிகளை செய்யணும் என்ற நோக்கத்துல உருவாக்கினதுதான் அக்குருண ஜாஹிரா டெவலப்மெண்ட் அசோசியேஷன். அதன் தலைவராக இருந்தவர் எங்களோட தற்போதைய முன்னாள் தவிசாளர் இஸ்யாரி மாலதி. அக்குருணை பிரதேச சபைக்கு உட்பட்ட சேலத்துக்கு உட்பட்ட மற்ற பாடசாலைகளுடைய ரிக்வஸ்ட் எங்களுக்கு வந்தது. அதிபர்கள், ஆசிரியர்கள், எமது பாடசாலைகளுக்கும் இந்த பணியை நீங்கள் செய்யலாமே என்ற ரிக்வஸ்ட் வந்ததுனால நாங்க என்ன செஞ்சோம் என்று கண்டால், எங்களுக்கு அந்த பாடசாலையுடைய பேர் தாங்கி அந்த இருப்பதனால் அந்த அமைப்புல அதை தாண்டி அஸ்தா அதை பேராக வைத்து ஹெல்பிங் ஹேண்ட் சொசைட்டி என்று நாங்கள் தேசிய மட்டத்துல பதிவு செய்து நாங்கள் அதை முன்னெடுத்து முன்னதாக தனிப்பட்ட முறையில வேலை திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்பாக அது அக்குருண ஜாஹிரா டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஊடாக முன்னெடுக்கப்பட்டது. அதன் பிறகு கௌரவ நிசைஹர் ஹாஜியார் தலைமையில அஸ்தா ஹெல்பிங் ஹேண்ட் சொசைட்டி என்ற அமைப்பை உருவாக்கி அதனூடாக ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்துக்குரிய பணிகளை, கல்வி சார்ந்த பணிகளை, A-level O-level பிள்ளைகளுடைய பணிகளை மற்றும் இந்த மருத்துவத்துறை எல்லா துறையிலும் சகல துறையிலும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். அல்லாஹ்வின் உதவியோடு வெல்விசேஷர்கள் உதவி. A-level கற்று சிறந்த பெறுபேறுகளை பெற்று வெளியாகின பிள்ளைகள், ஏராளமான பிள்ளைகள் அக்குருணையிலும் தன்னுடைய பொருளாதார, அதாவது பேரண்ட்ஸுடைய வருமானத்தை கொண்டு என்னால யூனிவர்சிட்டியில போய் படிக்கலாண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பணிகள் ஏதாவது செய்திருக்கிறீங்களா?
A-level பரீட்சையில சிறந்த பெறுபேறுகளை பெற்று மருத்துவத்துறைக்கு போக வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கக்கூடிய வசதி குறைந்த பொருளாதார வசதியில மிகவும் பின்தங்கிய, அதே நேரம் பெற்றார் தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து கொண்டிருக்கிறது. அவ்வாறான பிள்ளைகள் இம்முறையும் 12 பிள்ளைகள் A-level பயோசயின்ஸ் 4 பிள்ளைகளும், கொமர்ஸ்ல 4 பிள்ளைகளும், ஆர்ட்ஸ் துறையில 4 பிள்ளைகளும் இம்முறை பரீட்சை எழுதினார்கள். கடைசியாக அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய அமைப்பின் ஊடாக பங்கெடுக்கப்பட்ட உதவி தொகையின் ஊடாக கல்வி கற்று இப்பொழுது எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து எங்களுடைய சேவைகளை அதிகமானவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு 25% மாணவர்கள் தான் நன்றி என்ற ஒரு வார்த்தை சொல்வார்கள். அதை எதிர்பார்த்து நாங்கள் செய்வதும் இல்லை. சமூக பணி என்பதனால சமூகத்துக்காக நாங்கள் முன்னெடுக்கின்றோம். ஆக நாம் அறிந்த வகையிலே 2017 அல்லது 18 யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்ல நாங்க ஏறக்குறைய 30 பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம். மாதம் தோறும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வைப்பீடு செய்யற அப்படி ஒரு அமைப்புல நாங்க அதை செஞ்சு வந்தோம். அதனுடைய தொகையை நான் சொல்ல விரும்பல இந்த இடத்துல, ஏன்னா அவரும் விரும்பவில்லை. நீங்க இந்த இடத்துல நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நான் அந்த. ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்ளணும், இந்த விடயங்கள் அனைத்துக்கும் எங்களுக்கு நிதி உதவி செய்யறது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்யணும். என்றென்றும் அவர்கள் நிம்மதியோடு சந்தோஷமோடு உலகத்திலையும் வாழணும். பொருளாதார ரீதியிலையும் அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட பொருளாதாரத்துல பரக்கத்து செய்யணும். இந்த அக்குருணை சமூகம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக எங்களுடைய எந்த ஒரு உதவிக்காக வேண்டி கல்வி சார்ந்த சமூகம் சார்ந்த உதவிக்கு நாங்கள் அவர்களிடம் முன்வைத்தால் வாட்ஸ்அப்பினுடைய அடுத்த மெசேஜ் பர்சனல் மெசேஜ் வந்திருக்கு. இது இப்பணிக்கு எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படுகிறது அவற்றை விவரங்களோடு நீங்கள் முன்வையுங்கள் என்ற பதிவு எங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு வரும். அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலே அக்குருணை என்பது எத்துறையிலையும் ஒரு முன்னிடமாக நிற்கக்கூடிய ஒரு அக்குருணையினுடைய பொருளாதாரத்தை வச்சு சமூகத்துக்காக செயற்படுத்துற ஒரு 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 சமூகமாக நாங்கள் கருதலும். ஏனென்றா கல்வித்துறை ஐக்கியலும் வேறு இன்னொரு என்ன துறைகள் ஐக்கியலும் வெளி ஊர்களுக்கு ஆய்ந்தாலும் நிறைய இப்போ வீடியோக்கள் மூலமாக சமூக வலைத்தளங்களோடாக செயற்பட்டு கொண்டு வருகிறது. உண்மையில இதுகள் பேசப்படுற ஒரு விடயமாக இல்லை. இருந்தாலும் நாங்க சில விஷயங்களை சமூகத்துக்காக சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்தா சொல்லத்தான் வேணும். இதுல முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, எங்களை சமூக சேவை அமைப்புகள் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் ஒரு ரிக்வஸ்ட் நான் இந்த இடத்துல வச்சுக்கொள்றேன். உங்களுடைய இந்த மீடியா ஊடாக என்னடா, இந்த கட்டாயம் எங்களை சமூக அமைப்பு இந்த சேவை அமைப்புகள் ஒன்றிணைந்து சில கல்வி சார்ந்த துறையில இன்றைக்கு எங்கட அக்குருண பிரதேச செயலகத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பாடசாலைகளை நான் நினைக்கின்றேன் ஏறக்குறைய 700க்கும் 800க்கும் உட்பட்ட மாணவர்கள் சாதாரண தர பரீட்சையை எடுப்பார்கள். எடுக்கும் போது அவர்களுடைய அடைவு வீதம் ஏறக்குறைய அடைவு வீதம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. நான் அதை சரியாக சொல்லவில்லை, அது சில நேரம் பாதிப்புகள் ஏற்படுத்திவிடும் என்பதனால அந்த அடைவு வீதத்தை 90% வரைக்கும் எங்களுக்கு கொண்டு வர முடியும் செய்து காட்டுவோம். எங்களுடைய டீம் இருக்கிறது, எங்க எஜுகேஷன் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறாங்க. எல்லாரோட உதவியையும் நாங்கள் ஏற்கனவே செய்து காட்டினோம் எங்களுடைய பாடசாலையில. அந்த வகையில 90% எங்களுடைய பிள்ளைகளை ஓலவெல் பாஸ் ஆக்கி அதனூடாக A-levelக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்க முடியும் என்பதனை இந்த இடத்துல உறுதியா சொல்லிக் கொள்றேன். எங்களுடைய சமூக அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டால் அதுக்கு தேவையான என்ன தேவைகள் இருந்தால், உண்மையிலே ஃபண்ட் செய்தியே இல்லை, ஆனா ஒற்றுமை என்பது இணைப்பு என்பது சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில தனிப்பட்ட முறையில கேங்கா நாங்க இயங்குறதை விட எல்லாம் நீங்க சொல்றீங்க எல்லாம் ஒரு சங்கிலி கோர்வையாக ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயங்களை சொல்லி ஒவ்வொரு திட்டங்களை முன் வச்சு சரியா கொண்டு போனா நிறைய மாற்றங்களை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க. நிச்சயமா எந்த விட்டு கொடுப்பையும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஒபிஷியல் மட்டத்திலேயும் தான் சமூக மட்டத்திலேயும் தான் எங்களுக்கு எவ்வளவு தூரம் எங்களுடைய அந்த இன்ஃபுளுன்ஸை பாவிக்க முடியுமோ அதுகளுக்கு அந்த வகையில நாங்க அனைத்தையும் பாவித்தாலும் எங்களுக்கு எந்த பேரும் தேவையில்லை. பேரே வானம் என்கிற போட்டோவும் வானம். இந்த O-level பிள்ளைகளை டார்கெட் பண்ணி எந்த அமைப்பா இருந்தாலும் முன் வருவார்களா இருந்தால் அவர்களோடு இணைந்து இந்த அக்குருண மண்ல 90க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை O-level பரீட்சையில A-levelக்கு தகுதியானவர்களாக, A-levelக்கு தகுதி என்று சொல்லும் போது சயின்ஸ், மெட்ஸ், தமிழ், சயின்ஸ் விட்டாவது தமிழ், மெட்ஸ் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பாடம்.
அந்த பாடங்களுடைய சித்தியோட சிறப்பாக சித்தி அடைஞ்சிருக்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் அந்த தகுதி எங்களுக்கு இருக்குது. அனைவரும் ஒத்துழைத்தால் குரூப்பாக செய்யக்கூடிய சமூக மையங்களை மாத்திரம் நீங்க குறிப்பிடுறீங்களா? என்னுடைய ரிக்வஸ்ட் என்னன்னா, சில அமைப்புகள் இருக்குது, அரச நிறுவனங்கள், எங்களுடைய சமூக சார்ந்த அரசாங்கத்துல பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், நான் பேர் கொடுக்க விரும்பவில்லை, அவர்களுக்கு இன்னொரு அமைப்போடு இணைந்து செயலாற்றும் போது சில சிக்கல்கள் அவர்களுக்கு வருவதை நான் அவதானிக்க கூடியதாக இருந்தது. எங்களுடைய ஒரு விடயத்தை செய்யும் போதோ 10 பேர்கிட்ட நாங்க பெர்மிஷன் கேட்க வேண்டியது அரச நிறுவனம் போல. சோ 100% அவங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், இது சிறந்த விடயம், கட்டாயம் செய்யணும், செய்யுங்கோ. ஒருத்தர் செல்றார், ஓகே செய்வோம், அவர் செய்வோம், வாங்க எப்படி செய்வோம்னு கேட்டு எங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு கடைசி நேரத்தில் சொல்கிறார்கள், இதை செய்வதற்கு அவர்களுக்கு அப்படியா, இவர்களுக்கு இப்படியா, 1000 கதை. ஒரு சிலருடைய ஒரு அந்த மாற்று கருத்துகளால அது செயல்படுத்தப்படுவதில்லை. இல்ல, ஈவன் நாங்க என்ன சொல்றோம்னா, அவங்கள்ட்ட உங்களுடைய நிறுவனத்தை சம்பூர்ணமாக நீங்க பப்ளிசிட் பண்ணுங்க, நாங்க பின்னால் இருக்கிறோம், பின்னால் இருக்கிற தெரியாட்டின் பிரச்சனை இல்ல, நாங்க அந்த செயல்பாட்டை முயற்சியை ஃபீல்ட் ஒர்க்கை நாங்க செஞ்சு அடைவுக்கு ஒத்துழைக்கிறோம். நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இதெல்லாம் ஒன்று இணைந்து செய்ய வேண்டும் என்ற அந்த பணியை அசேடா அமைப்பு முன்னெடுத்தது. அசேடா அமைப்பு, அதாவது அக்குர்ணையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அமைப்பு, ஆர்கனைசேஷன் அசேதா என்ற அமைப்பு இந்த நீங்க சொன்ன கன்செப்டை முன்னெடுத்து எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து கெதர் பண்ணி ஆலோசனைகளை அவங்க வழங்கி நீங்க எல்லாரும் ஒற்றுமையாக இணைந்து செயல்படணும் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினது. இருந்தாலும் என்னுடைய பார்வையில அந்த கெதரிங்கோட ஆலோசனையோட சில விடயங்கள் நின்று போதே தவிர செயல்பாட்டு முறையில காணக்கூடியதாக இல்ல. ஆனாலும் அதேதான் அவங்க முயற்சியை இன்னும் கைவிடாம போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுல இன்னும் முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொள்ளணும், கல்வி சார்ந்த துறையில தகுதியானவர்களை மாத்திரம் தெரிவு செய்யாம சிலவங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் முயற்சிக்கும் எங்கட சமூகம் கை கொடுக்கணும், ஒத்துழைப்பு வழங்கணும். அப்பதான் எங்கட சமூகத்துல பல பிரச்சனைகளை சிறப்பாக தீர்க்க முடியும். அடுத்த நீங்க முன்னெடுத்து கொண்டு போற இந்த பயிற்சி நெறிகள், இந்த பயிற்சி நெறிகள் அவங்களை இப்ப சிங்கள கிளாஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இல்லாத இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இதுல இறுதியில அவங்களுக்கு ஏதாவது ஒரு சான்றிதழ் கொடுத்து அவங்கள ஏதாவது ஒரு முறையில அவங்கள கையாளுங்க. நாங்க இந்த சிங்கள மொழி பயிற்சியாக இருக்கட்டும், ஓலவலுக்கு பிறகு ஆங்கில மொழி பயிற்சியாக இருக்கட்டும், தொழில்நுட்பம் ICT பயிற்சி நெறியாக இருக்கட்டும், அல்லது தையல் பயிற்சி அதுவும் வழங்கி வருகிறோம், அந்த பயிற்சி நெறியாக இருக்கட்டும், இதற்கு முன்பு நாங்க எல்லாரையும் மாணவ மாணவிகளை கெதர் பண்ணி அவங்களுக்கு ஒரு சொற்பொழிவை ஆற்றுவோம். எங்களுடைய டீம் அதுல சொல்லுவோம் என்னன்னு கண்டா, நாங்கள் உங்களுக்கு போடுகின்ற கண்டிஷனுக்கு கீழே அப்சென்ட் இல்லாம நீங்க இந்த கிளாஸ்களுக்கு 2 கிளாஸுக்கு மேல அப்சென்ட் இல்லாம வந்தால் நாங்கள் உங்கள் அடைவுகளுக்கு, நாங்கள் சொல்ற அந்த அடைவுகளுக்கு 100% நாங்க பொறுப்பு. இப்ப இங்க நடந்து நீங்க கிளாஸுக்கும் அதே தான் சொல்லியிருக்கோம், 100% நாங்க பொறுப்பு. 2 கிளாஸ் அப்படி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கண்டால் 100% அடைவுக்கும் நாங்க பொறுப்பு இல்லை. எல்லா எங்கட சப்ஜெக்ட்லயும் ப்ரொஜெக்ட்லயும் அதைத்தான் நாங்க சொல்லி வரோம். ஆக அந்த 6வது மாதம் அந்த 22 கிளாஸ் வந்த பிள்ளைகள் சிறந்த அடைவை 99% பிள்ளைகள் பெற்றிருக்கிறது. அதுகளுக்கு நாங்க அங்கீகாரம் உள்ள எங்களோட அஸ்ஸா அமைப்புடைய சான்றிதழை நாங்க அந்த இடத்துல வழங்குவோம். நான் ஆரம்பத்துல குறிப்பிட்டது போல இது சேர்த்து தான் 100 ரூபாய் நாங்க எடுத்துக்கிறோம். இந்த வேலை திட்டங்களை செஞ்சுட்டு போறதுக்கு பிள்ளைகளுடைய பெற்றோரோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு வழங்கப்படுகிறது, அதே மாதிரி சமூகத்துடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு? அதாவது பெற்றார்களுடைய ஒத்துழைப்பு என்னும் போதோ எமது இந்த சிங்கள மொழி பயிற்சி வகுப்புக்கு வார பிள்ளைகள் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் வந்துட்டா இந்த ப்ரோக்ராமுக்கும் வீட்டுள்ள ப்ரோக்ராம் எதுக்கும் போக மாட்டாங்க. அவர்கள் அந்த எப்ப அடுத்த சனி ஞாயிறு வருகிறது என்ற அந்த நோக்கத்துலதான் உறங்குவார்கள். அவ்வளவு இன்ட்ரெஸ்டோட 95% பிள்ளைகளும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களது வகுப்புக்கு வாரத்தினால பெற்றோர்களும் மிகவும் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறாங்க இந்த பிள்ளைகளுடைய அடைவை நோக்கிய பயணத்தில். எங்களுடைய அந்த O-level A-level பிள்ளைகளுடைய ப்ரொஜெக்ட் முன்னெடுக்கப்படும் போதும் எங்களுக்கு பெற்றார்களுடைய உதவிகள் ஒரு 50% தான், 50% தான் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த O-level A-level மாணவ மாணவிகள் அவர்களுடைய முயற்சியால அவர்களுடைய அந்த ப்ரொஜெக்டை கம்ப்ளீட் பண்றதுக்குரிய அமைப்பு செய்வாங்க. எங்களுடைய அந்த சிங்கள ப்ரொஜெக்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ் 90% இருக்குது. ஆனா மற்ற எந்த ப்ரொஜெக்டுக்கும் அவங்கள்ட்ட இருந்து இதுவரைக்கும் 100% கிடைக்கல. ஒன்று பேரண்ட்ஸ்மார்களுக்கான தையல் பயிற்சி திட்டம் ஒன்றை நாங்கள் வைத்திருந்தோம், சிங்கள மொழி பயிற்சி திட்டம் ஒன்றை வைத்திருந்தோம். அதுல 90% ஆதரவு பங்களிப்பு எங்களுக்கு கிடைச்சது. அது உண்மையிலே கல்வித்துறையில
பேரண்ட்ஸ் பங்களிப்பு இந்த விஷயங்களோட குறைவாகிறதுக்கு நீங்க என்ன காரணமா நீங்க நினைக்கிறீங்க? அது என்ன காரணமா இருக்கு? சில விடயங்களை பப்ளிக்கா சொல்லலாத சிச்சுவேஷன் இருக்குது. இதுல அந்த வகையில நான் எங்க அக்குர்ண பேரண்ட்ஸ எல்லாரையும் இல்ல அதிகமானவங்கள நான் சொல்றேன்டா அன்லக்கி. இவ்வளவு வளங்கள் இருந்தும் அதை பயன்படுத்த தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் ஒன்றோ. அதே நேரம் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, அவர்களிடத்துல போய் இது இப்படித்தான் என்று நாங்கள் எத்தி வைத்தால் தானே அந்த விடயம் அவர்களுக்கு தெரிய வரும். ரைட், நான் நினைக்கின்றேன் இவ்வாறான ஊடகங்கள் நிச்சயமாக அந்த மாதிரியான அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். விஷாலா, அடுத்தது உங்களோட இந்த நிகழ்ற இந்த சிங்கள கிளாஸ்ல ஏதாவது நவீனமயப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு இருக்கிறீங்களா இதுக்கு பிறகு? இன்ஷா அல்லாஹ் 2025 இப்ப நாங்க இந்த நீரல்ல பிரைமரிலையும் இந்த தாருல் பிரைமரிலையும் தான் இப்ப எங்க கடைசி கிளாஸ் நடந்து கொண்டிருக்குது. மற்ற 6 கிளாஸும் அல்ஹம்துலில்லாஹ் மல்வான இன்ன அக்குர்ண சாயிரா காலேஜ் அண்ட் குருகோட பாய்ஸ், பங்களா மண்ட லுக்மானியா, தெலும்புகாவத்த பிரைமரி, குருந்துகாயில இந்த பாடசாலைகளுடைய ப்ரொஜெக்ட் அல்ஹம்துலில்லாஹ் கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்குது. எங்களோட இந்த கிளாஸ் சிஸ்டம் எப்படின்னு கண்டால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்களோட வகுப்புகள் ஷெட்யூல் பண்ணப்பட்டியது. காலை 9 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி ஆகும். அப்போ இந்த ஒரு கிளாஸ் நடக்கக்குள்ள அந்த கிளாஸுக்கு பாதுகாப்புக்காக 2 பெற்றார்கள் கட்டாயம் அந்த இடத்துல 100% இருந்தே ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் வந்திருப்பேன். ஏன்னா தரம் 100% பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு எல்லாம் நீங்க வச்சுதான் செய்றீங்க. ஆனால் பாதுகாப்புக்கு நாங்க பொறுப்பு இல்லை, பெற்றார்கள் நான் பொறுப்பு. இருந்தாலும் அந்த விஷயத்துல நாங்க கண்ணும் கருத்துமாக நாங்க இருக்கிறோம். ஒரே டைம்ல இன்னும் கிளாஸ்கள் நடக்குமா? ஒரே நேரத்துல இங்க மேல குறிப்பிட்ட இந்த 8 பாடசாலைகளிலும் அந்த வகுப்புகள் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி என்ற அடிப்படையில கிளாஸ் நடந்து கொண்டிருக்கும். அந்தந்த பாடசாலைகளுடைய பிள்ளைகளுடைய தொகைக்கேற்ற மாதிரி 30 நாங்க பிரிச்சுக்கிறோம். முடியும் இன்ஷா அல்லாஹ். அது முடியறதோட நாங்கள் சில அடுத்த கிளாஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நீங்க ரமலான் மாதம் கழிந்து இன்ஷா அல்லாஹ் அதுல சில தொழில்நுட்பங்களை நீங்க சொன்ன மாதிரி பல மாற்றங்களோடு நாங்க இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அந்த சிங்கள மொழி பயிற்சியையும் அதோடு சேர்த்து எங்களுடைய உண்மையிலே கட்டாயம் ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த தரம் 6 செயல் திட்டத்துக்கு மாத்திரமல்ல மற்றும் பாடசாலைகளூடாக நாங்கள் முன்னெடுக்கப்பட்ட கல்வி சார்ந்த துறைக்கு எங்களுடைய கடற்கரை ராஜித் சார் அவர்கள் மிகவும் பக்கபலனாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆலோசனையின் பேர்ல பல மாற்றங்களை இன்னும் சில 2 பாடங்களை நாங்க சேர்த்து முன்னெடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை மேலதிகமா முன்னெடுக்கிறதுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட செயல்பாடுகளை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். மாஷா அல்லாஹ், இன்று நாம் அக்குர்ணையின் அஸ்டா ஹெல்பிங் ஹேண்ட் சொசைட்டியின் மூலமாக செயற்படுத்தப்படுகின்ற நிறைய வேலை திட்டங்கள் பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம். அதன் செயலாளர் என்ற அடிப்படையில் ஃபசான் பிரதரோடு நாங்கள் இன்னைக்கு எங்களுடைய உரையாடலின் நிறைய விடயங்களை சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருந்ததினால் நாங்கள் அவர்களோடு கலந்துரையாடினோம். அந்த வகையில் அவர் எங்களுடைய ஊடகத்துக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கும் அவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சக இணைப்பாளர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்வித்துறையில் எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதனை இந்த அஸ்டா நிறுவனம் விளங்கி செயற்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், முதல் அல்லாஹ்வுக்கும் இரண்டாவதாக வாய்ஸ் மீடியா அமைப்பின் பொறுப்பாளராக இங்கே வீற்றிருக்கும் கௌசர் பிரதருக்கும் எனது மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறான அஸ்டா ஹெல்பிங் ஹேண்ட் சொசைட்டி சம்பந்தமான பல தெளிவுகளையும் விவரங்களையும் இந்த தெளிவுபடுத்துவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக, அதே நேரம் எங்களுக்கு யாரெல்லாம் நிதியுதவியோடு அவர்களுடைய உடல் ஒத்துழைப்போடு நேரங்காலத்தோடு எங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய இந்த சிங்கள மொழி பயிற்சி திட்டம் மற்றும் மஸ்தாவுடைய செயல் திட்டங்களை வரவேற்று செயல்படுத்துறதுக்கு உதவி செய்கிறாங்களோ அனைவருக்கும் என்னுடைய மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, ஸ்பெஷலாக எங்களுக்கு எங்களுக்கு நிதியுதவி வழங்கக்கூடிய வெல்விசஸ்மாருக்கு எங்களுடைய மேலான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். දැන් මම අවුරුදු 8ක් විතර මේ අෂ්ට ආයතනයත් එක්ක සම්බන්ධ වෙලා කටයුතු කරනවා. අෂ්ට ආයතනය කියන්නේ ඇත්තටම සමාජ සත්කාරයක් කරන්නේ.
සිංහල මුස්ලිම් දෙමළ කියන අය වෙන් කරලා තියෙන එක මේ එකතු කිරීමක් තමයි මේ අධ්‍යාපන ක්‍රමයෙන් සිද්ධ කරන්නේ. ඇත්තටම සමාජ සත්කාරයක්. සමාජයේ ජනතාවට මේ ප්‍රශ්න ඇති වෙන එක වළක්වන්න මේ අෂ්ට ආයතනයේ ගෙනියන මේ ව්‍යාපෘතිය මේ ප්‍රොජෙක්ට් එක ඇත්තටම වටිනා ප්‍රොජෙක්ට් එකක් අෂ්ට ආයතනයේ. ළමයි අපිට ගොඩාක් එහෙම ගණන් කරන්න බැරි තරම් ලොකු ප්‍රමාණයකට අපි සිංහල උගන්වලා තියෙනවා. හොඳම දක්ෂ ළමයි ඉන්නේ අකුරණ ඒරියා එකේම අස්රා මේ සෝෂල් සොසයිටි එකකින් කරන්නේ ලොකු වැඩක් මේක සමාජයට සමාජ සත්කාරයක් කියන්න ඕනේ. ඉස්සෙල්ලා එනකොට මාව නිකන් අර යකෙක් දැක්කා වගේ බය වෙන තත්ත්වයක් තියෙනවා. දවසක් දෙකක් ගියාම ඔයාලට පේයි දකි මගේ කරේ නැගලා අම්මට වඩා මේ ආදරෙන් තමයි මගෙත් එක්ක ඉන්නේ. එතකොට සිංහල මුස්ලිම් කියලා අපිට දැනෙන්නේ නැහැ. මම සිංහල, එයාලා මුස්ලිම් කියලා අපිට දැනෙන්නේ නැහැ. අපි හරිම ආදරෙන් ඉන්නේ. එයාලා මේ ක්ලාස් එකට එන්න හරිම ආසයි. පටන් ගත්ත ළමයි ටික එහෙම්ම ඉන්නවා ඉවර වෙනකම්. ඉවර වෙනවා 100% ඉන්නවා. අනිවාර්යයෙන් දැන් ඔයාලට පේනවා ඇති මේ ළමයි අපිට පටන් ගන්නකොට මේ විදිහට හිටියේ. ඒ වගේම දැන් අවසානයේ මේ පනිෂ්මන්ට් කරන්න එහෙම මුකුත් නැහැ. බොරුවට සැර කරනවා. නැත්තම් ගෙනියන්න අමාරුයි. පේරන්ට්ස්ලා ගොඩු ලොකු උදව්වක් කරනවා. ඇවිල්ලා මෙයාලට ඔක්කොම අවශ්‍ය දේවල් හරි ගස්සලා බලනවා. ආරක්ෂාව ගැන සැලකිලිමත් වෙනවා. එතකොට ළමයි ගොඩක්නේ. එතකොට එයාලා ගොඩාක් දායකත්වයක් දෙනවා. පස්ලන් සර් තමයි අපිව මේ කෝඩිනේට් කරන්නේ මේ අපිට උගන්වන්න. පස්ලන් සර් හරිම ආදරණීය චරිතයක්. ඇත්තටම හරි හොඳයි. හොඳට කතා බහ කරලා ළමයිට හරිම ආදරේ. මේ කරන මේ වැඩේ ෆ්‍රීනේ කරන්නේ නොමිලෙන්. ඇත්තටම ඔක්කොටම ආදර්ශයක්. වශයෙන්ම ස්තුතිවන්ත වෙනවා. මේ වගේ එකක් තව ඉස්සරහට කරන්න පස්ලන් සර්ට ශක්තිය ධෛර්යය ලැබේවා කියලා තමයි මම ප්‍රාර්ථනා කරන්නේ. ඇත්තටම පේරන්ට්ස්ලාට කියන්න තියෙන්නේ සිංහල ඉගෙන ගන්න බය වෙන්න එපා. සිංහලෙන් අපි කතා කරමු. සිංහල දෙමළ මුස්ලිම් කියලා මුකුත් නැහැ. අපි හැම ලැන්ග්වේජ් එකක්ම කතා කරනවා. එක්සැම්පල් විදිහට මාව ගන්න. මට ඕනම ලැන්ග්වේජ් එකක් පුළුවන්. දෙමළත් පුළුවන්ද? දෙමළත් පුළුවන්. දෙමළ කියන්න පුළුවන්ද? ඔව්. வீட்ல இருந்து சின்ன சொற்கள் இருக்கிறதானே அது கொஞ்சம் புள்ளிகளுக்கு செஞ்சுட்டு செஞ்சால் சரி வேர்ப்ஸ் எல்லாம் இந்த சாப்பிடுங்க எழுதுங்க එහෙම පොඩි சின்ன வேர்ட்ஸ் புள்ளிகளுக்கு சொல்லி கொடுத்தா சரி. கிளாஸ் வர முந்தி கொஞ்சம் ஏலா இப்போ நல்ல முந்தி 30-40 அப்படி எடுக்க இப்போ 60-55 அப்படி எடுக்க அப்படி எடுக்கிறீங்க. சிங்களம் எழுதுறதெல்லாம் தொடர்ந்து கஷ்டமான இப்போ போக பழகிடுச்சு. பழகிடுச்சா? நீங்க சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்கிறதுனால ஃபங்க்ஷன் ஏதாவது வந்தா ஃபங்க்ஷனுக்கு போவீங்களா கிளாஸுக்கு வருவீங்களா? கிளாஸ்ல வாட்டு பெட்டரா ஃபீல் பண்ற கிளாஸுக்கு தான் வருது. அப்படியா? ஏன் காரணம் என்ன? ஏன்னா கிளாஸுக்கு வரது ஒரு ஜொலி வந்து படிச்சுட்டு எனக்கு பெரிய ஒரு கவலை இருந்துச்சு என்னன்னா எனக்குள்ள எனக்கு சிங்களத்தை படிச்சு சந்தர்ப்பம் இல்லையா சிங்கள ஸ்கூலில் கொண்டு போயிட்டு போட்டேன்னு சில எனக்கு வந்த மாவட்டத்தில் நிலவேல் பிள்ளைகள் தள்ளப்படுறாங்க. அதனால அந்த கவலை இருக்கக்கூடிய இடத்துல நல்லா இருக்காங்க ஒரு நிறுவனத்தால் எனக்குள்ள இருக்கும் சிங்களத்தை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி அறிவிக்கிறேன். நானும் சேர்ந்து அவங்களோட வேலை செஞ்சுக்கிறேன். சில விதவைகளுடைய வருமானத்துக்குள்ளே பாருங்கள் இல்லை அவங்களுக்கு தையல் வேணும்னு சொன்ன தையலுக்குள்ள மெஷின் எல்லாம் வாங்கி கொடுத்து மாஷாலாம் இப்போ எத்தனையோ குடும்பங்கள் அந்த தையல் வேலைகளால் அவங்க குடும்ப இதெல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. இந்த நிறுவனத்தை கணக்கு அவ்வளோதான் ஈழமாக வைக்கணும். அதுபோல் இந்த நிறுவனத்தை செஞ்சுட்டு போகிறதுக்காக வேண்டி எல்லா மக்களும் உதவி செய்யணும். இவங்களோட பார்த்துக்கு பின்னால் மெயினாக இதில் ஈடுபடக்கூடிய அது பசானாவும் அதோட ஜெயராஜா இப்போ ஜெயராஜா என்ன இன்னைக்கு சம்பாதிச்சோம் அனுபவிச்சோம் வைக்கக்கூடிய காலங்களில் சமூகத்துக்காக வேண்டிய பண காசுகள் செலவழிக்கணும். அப்படி ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மனிதன் அவர் ஒருத்தரால் எவ்வளோ வேலை செய்யணும்னு சொன்னால் இன்னும் ரூபாய் நான் தான் கல்வி ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மக்களுக்கு வாழையம். உண்மையில இந்த மாதிரியான நட்பணிகள் செய்யக்கூடியவர்கள் கட்டாயம் அவர்களை கௌரவிக்கணும். அவர்களோட இணைந்து பயணிக்கிறதுக்குள்ள வேலை திட்டம் மாஷால்லா அல்லாடத்தை கொண்டு பெரிய ஒரு அழகான அமைப்பில் இந்த விஷயங்கள் நடந்துட்டு போகுது. பிள்ளைகள் கல்வி விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில் எல்லாரும் அதில் ஈடுபாடாக விஷயங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. இது மென்மேலும் பெரிய ஒரு உங்களோட பிள்ளைங்க இதில் படிக்கிறாங்களா? ஈந்தத்துக்கு பெரிய ஒரு மாற்றம் இருக்குது படிக்கிற இந்த எழுத்துல பிடிச்சிக்கு அப்படியெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இல்லை. இப்போ 90க்கு மேலே மார்க்ஸ் எடுக்கிறேன் இந்த முறை மாஷாலாண்டு. அதுலேருந்து நல்ல விருப்பமாக மாஷாலான் டீச்சரும் நல்ல ஈடுபாடாக பிள்ளைங்களை கவனிச்சதால நல்ல ஒரு நிலைமைக்கு இப்போ மாற்ற முடிக்கிறாங்க. சில லெட்டர்ஸ் கூட தெரியாமல் அந்நேரம் 50க்கு கீழே எடுத்தது இப்போக்கு 80க்கு மேலே எடுக்குது. 80க்கு மேலே எடுக்குது. மாஷாலாண்டு பகவான்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்குவார். உங்களுடைய இறக்கமான முறையில் பேசுவார். இந்த வாய்ப்பை தந்ததுக்கு முதல்ல அல்லாஹ்க்கு சுக்ர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். அவருக்கு பின்னால் இருக்கிறவர்களுக்கும்
எங்களோட ஸ்கூல் பேரண்ட்ஸ் சார்பாக இப்போ புதுசாக இன்னொரு பேரண்ட்ஸ் பிள்ளைகள் வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகுவாங்க அடுத்த பெட்சுக்கு. அந்த பெட்சில் உள்ள பேரண்ட்ஸுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? இந்த இலங்கை பெற்ற கட்டாய கல்வி விஷயங்களை வந்து கட்டாய கல்வி ஒன்று தொடர்ந்து பிள்ளைகளை அனுப்ப சொல்லித்தான் இது பண்ணணும்.